நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் தென் மாவட்ட மக்களுக்கு இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். பிரசன்னா, நீங்க ஒரு நிபுணரோட இருக்கிறீங்க. என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு? திலகவதி, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழக பட்ஜெட்டில் தென் மாவட்ட மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் நீண்டகால எதிர்பார்ப்புகள் என்னவென்றால், இங்கே ஒரு தொழிற்சாலைகள் மிகுந்த ஒரு மாவட்டங்களாக தென் மாவட்டங்கள் உருவாக வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை இந்த தென் மாவட்ட பகுதியிலே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே தான் ஒரு நீண்டகால ஒரு எதிர்பார்ப்பும் கோரிக்கையாக இருக்கின்றன. இதை பற்றி பேசுவதற்கு மடிசியாவுடைய முன்னாள் தலைவர் சம்பத் சார் அவருடன் கேட்கலாம். சார், இப்போ தமிழக பட்ஜெட்ல தென் மாவட்ட மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் நடப்பாண்டில் அதே கோரிக்கைகள் இருக்குதா? அதை பற்றி விரிவாக சொல்லுங்க சார். தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் வட மாவட்டங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை, தொழில் இல்லை. இப்போ கடைசியாக நடந்து முடிந்த முதலீட்டாளர் மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட 6,64,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் MSME இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை கழிச்சிட்டு பார்த்தோம்னா 6 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகள் வருது. அந்த வெளிநாட்டு முதலீடுகள் பெரும்பாலும் வடக்கு மாவட்டங்களில் தான், அதாவது சென்னை, தருமபுரி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. தென் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியை தவிர வேறு எந்த தென் மாவட்டங்கள்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரல. அதனால இப்போ கவர்மெண்ட் நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஒரு திருவிழா முடியுது அப்படின்னா, திருவிழா ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் பெரும்பாலான மக்கள் சென்னையிலேருந்தும் கோயம்புத்தூர்லேருந்தும் தென் மாவட்டங்களுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சென்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா 25,000 to 30 லட்சம் பேர் இடம் பெயர்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் வளர்ச்சியே இல்லை. இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வர்ற முதலீட்டை மற்ற இது ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அதே சலுகைகள் அதிகப்படியாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக தொழில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலன்னா சமச்சீர் வளர்ச்சிங்கிறது அரசாங்கம் சமச்சீர் வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறாங்க. அதை எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இது தென் மாவட்டங்களில் பொறுத்த மட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது லேண்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டு இல்லை, பூரா அக்ரி லேண்டாக இருக்குது. தொழில் ஆரம்பிக்கிறவங்க அக்ரி லேண்டை வாங்கி கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கன்வெர்ட் பண்ணுறதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. நிறைய செலவும் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கேட்குறது என்னென்னா 15% தென் மாவட்டத்தில் தொழிற்சாலைகளுக்கு உண்டான நிலங்களை விரைவில் கையப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திலகவதி, நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.